MCR Pure Cotton Club, formals and casual shirts. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ்னாலே ஒரு கெத்து காட்டுறாதுன்னு சொல்லுவாங்களே, பட் பவித்ரா அந்த மாதிரி இல்லை. வந்துட்டு ஒரு 2-3 பேக்ஸ் ஃபுல்லாகவே அவங்களோட க்ளோத்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவங்களோட பாதி ட்ரெஸ்ஸஸ் வந்து பிக் பாஸ்க்கு நம்ம பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் தெம் ஸ்டார்டட் டு கான்டாக்ட் மீ. சாரி கொடுக்குறோம், நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. இட்ஸ் கோயிங் இன் டு பிக் பாஸ். மேம் இது முதல்ல சொல்லக்கூடாதான். போட்ட நைட் சூட்லேருந்து எவ்ரிதிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்க வந்து இந்த டீம் சேர மாட்டாங்க. ஷி வாண்ட்ஸ் டு பி அன் இண்டிவிஜுவல் பர்சன் அண்ட் தட் இஸ். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட ஹார்ட்டையும் சேஞ்ச்டாங்க. அவங்க ரொம்ப கலர் வேறு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ப்ளஷ் போட்ட மாதிரியே இருக்கும், அந்த ஸ்கின்னே சூப்பராக இருக்கும். பட் ப்ராப்பராக அவங்க ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்லை. அதை பொடி இதை எடு, என்ன இது பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இர்ரெஸ்பெக்டிவாகவே ட்ரீட். இதில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற விஷயம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பட்டிங் டைமில் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். பட் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறமே அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறப்போ மோஸ்ட்லி அவங்க ஃபைனலுக்கு வந்தது காரணம் வந்து உள்ளே போனது வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ட்ரெஸ்ஸஸ் were rejected by the channel and stuff because. ஸோ பிக் பாஸில் பவித்ரா அவங்களோட கேம் பிளே பல பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போது ஃபைனலிஸ்ட்டாகவும் அவங்க உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு வாரம் வாரம் ரொம்ப அழகாக வந்து ட்ரெஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய காஸ்டியூம் டிசைனர் வைஷ்ணவியும் அவங்க கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் ராஜலக்ஷ்மி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் குட். தேங்க்ஸ். பவித்ராவுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. சௌந்தர்யாவுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களோட காஸ்டியூமுக்கு பாராட்டுகள் வந்துட்டுருக்கோ அதே மாதிரி பவித்ராக்கும் வீக்கெண்ட்ஸில் வந்து அவங்க போடக்கூடியதாக இருக்கட்டும் அண்ட் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செல்லத்தை ரொம்ப அழகாக காட்டுறீங்க அப்படிலாம் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது? ஆக்சுவலி இது ஒரு பெரிய ட்ரீம் கம் ட்ரூ. அகெயின் ஐ ஹவ் ஆல்ரெடி மென்ஷன் நிறைய இடத்துல நான் அதே தான் சொல்லுவேன். பிகாஸ் பவித்ரா மாதிரி இருக்கிற ஒரு குட் ஹியூமன் பீயிங் அண்ட் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் லவ்ட் பை அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுன்னா அது இட்ஸ் வெரி பிக் திங் ஃபார் மீ. அண்ட் அதோட பெரிய விஷயம் வந்து பிக் பாஸ்க்குள்ளே போய் அவங்க அந்த காஸ்டியூமை போட்டு அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க நின்று எவ்வளோ ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு தானே எல்லாருமே தான் பார்க்குறாங்க. பிக் பாஸ்னாலே அது அந்த டைட்டிலுக்காகவே பார்ப்பாங்க. ஸோ செம பெருமை. ஸோ இப்போது பவித்ரா வந்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க போல். ஏன்னா அவங்க பாய்ஸ் டீமுக்கெல்லாம் வந்து அனுப்புனாங்க. அப்போ அந்த கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ்ன்னு வேறு இருந்துச்சு. ஸோ அப்போ பாய்ஸ் டீமுக்கெலாம் போயிருக்கும் போது பவித்ரா தான் வந்து இங்கேருந்து சொல்லிட்டா அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க தான், பட் அதையும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணி அவங்க கேம் வந்து ஏதோ பவித்ரா வில் டூ சம்திங்னு இருக்கும்போது திடீர்னு அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க, இருக்கிற இடமே தெரியாமல். இப்போ வரைக்குமே பவித்ரா ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க அண்ட் சைலண்ட்டாக இருக்கவங்க தான் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்துட்டாங்களான்ற கேள்வியும் இருக்குது. இல்லை, ஆக்சுவலி அது ரீசனே கிடையாது. மோஸ்ட்லி அவங்க ஃபைனலுக்கு வந்தது காரணம் வந்து அவங்கள மாதிரியே தான் இருக்காங்க. அவங்க வெளியே எப்படியோ அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்னவோ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு 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 சுச்சுவேஷன் வருது அதில் எப்படி இருக்கணும் செய்யணும்னா அவங்க கொஞ்சம் பேஷண்ட்டாக பொறுமையாக யோசித்து ஐ திங்க் கத்தி விளாட்றது ஒரு ஸ்டைல், இல்லை ஃபேக்கிங் யுவர் செல்ஃப் இஸ் ஒரு ஸ்டைல். அவங்களோட ஸ்டைல் மேபி நானாக இருக்கேன், ஷீ இஸ் ஹாப்பி வித் எவ்ரிபடி. அண்ட் இது வரைக்கும் யாருமே அவங்கள பற்றி எந்த விஷயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. பட் எங்கே ஜஸ்டிஸ்க்கு பேசணுமோ அவங்க பேசியிருக்காங்க, எங்கே ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணணுமோ இங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் குக்ட், ஷீ இஸ் க்ளீன்ட். அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டே எதுவும் வந்ததே இல்லை. நான் காஸ்டியூம் பண்ணுறேன் இல்லை எனக்கு தெரியும் அந்த மாதிரி கிடையாது. பட் பார்க்குறப்ப அப்படியே தெரியும் இல்லை தட் ஷீஸ் பீன் ஸ்மூத், ஷீஸ் பீன் ஹர் செல்ஃப். அவங்களால வந்து அந்த ஆத்திரம் இதெல்லாம் வந்து அந்த நிமிஷம் வரைக்கும் தான், அந்த செகண்ட் அப்போது இப்போ தப்பு பண்ணுறாங்க இல்லை ஏதாவது பை மிஸ்டேக் ஆகிடுச்சு அது வந்து உடனே ஷீல் ஃபினிஷ் இட் ஆஃப், உடனே சாரி சொல்லுவாங்க. அவங்க மேலே மிஸ்டேக் இருந்ததா இல்லை வேறு யார் மிஸ்டேக் இருந்தால் போய் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாளில் ஷீ இஸ் ரியாக்டட் ப்ராப்பர்லி. ஷீ இஸ் நாட் டன் லைக் ஒரு ட்ராமாவில் எதுவும் பண்ணவே இல்லை. ஷீ இஸ் பின் ஹர் செல்ஃப். சீரியஸாகவே ஐ திங்க் அவங்க ரொம்ப காம் பர்சன் தான். ஏன்னா நான் மேக்கப் ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய ஆர்டிஸ்ட் அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்களே. ஸோ அவங்க ஒர்க் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர் ரொம்ப காம் பர்சன், ரொம்ப எதுவுமே ஹர்ட்டிங் ஆகாமல் நல்ல இது பண்ணி பார்த்துப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ்னாலே ஒரு கெத்து காட்டுறாதுன்னு சொல்லுவாங்களே, பட் பவித்ரா அந்த மாதிரி இல்லை. சீரியஸ்லி வெரி காம் பர்சன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கம்மிங் டு உங்களோட காஸ்டியூம்ஸ், எத்தனை பெட்டி அனுப்புறீங்க? இல்லை, சி ஆக்சுவலி
நாங்கள் அவங்களுக்கு டைரெக்டாலாம் அனுப்ப மாட்டோம். we send it to that person of contact. அவங்க அந்த ஒரு கான்டாக்ட்டுக்கு தான் கொடுக்கணும். அண்ட் we will tell them என்னென்ன கொடுக்குறோம், எது கொடுக்குறோம், வாட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அவங்க மெஷர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் அங்கே ஆப்வியஸ்லி இதில் எது கெத்தின் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் பற்றி அவங்ககிட்ட பேசுவோம். அண்ட் இந்த ஸ்டைல் தான் இந்த வாரம் நாங்கள் அனுப்ப போகிறோம்னு சொல்லிடுவோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துருவோம். தட்ஸ் இட். எல்லாமே நீங்கள் தானே வீக் டேஸும் வீக்கெண்ட்ஸும் ஃபுல்லாகவே? நாட் எக்ஸாக்ட்லி. ஒரு 85% ஆஃப் க்ளோதிங்ஸ் நாங்கள் தான் பண்ணுறோம். பட் சம்டைம்ஸ் வென் somebody else, she is a big star, அதனால நிறைய பேர் அவங்களுக்கு கொலாப் பண்ணணும், கொடுக்கணும், செய்யணும், அதெல்லாம் பண்ணுவான்னு நினைப்பாங்க. ஸோ they will contact that one person. அண்ட் அவங்க வந்து if she is happy with that, அந்த லுக் நல்லா இருக்குன்னு நினச்சாங்கன்னா she will take it. ஸோ சின்ஸ் ஃபஸ்ட் ஆல்மோஸ்ட் அவங்களோட 85% ஆஃப் காஸ்டியூம்ஸ் நாங்கள் பண்ணதுனால the first preference will be us. ஸோ இப்போ வீக் டேஸில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வீக் டேஸில் கொடுக்குற காஸ்டியூம் எந்த பேசிஸில் இருக்கும்? ஏன்னா இப்போ அவங்க கேமும் அதை போட்டுட்டு விளையாடணும். ஸோ எந்த மாதிரி யோசிப்பீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணா? ஏன்னா அண்ட் ஒப்வியஸ்லி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. இல்லை இப்போது அவங்களோட ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட் டைமே சொன்னேன், லைக் அவங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லலை பிக் பாஸ் போகிறாங்கன்னு. ஒரு 1 month முன்னாடி வந்துட்டாங்க. எனக்கு வந்து சமந்தா கிரண் மேம் தான் வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னாங்க, வயசு இந்த மாதிரி பவித்ரா ஜனனி வராங்க உன்னை மீட் பண்ணுறதுக்குன்னு சொன்னேன். இது தாராளமாக வாங்க, யார் வேணால் வாங்க, ஐ பி வெரி ஹாப்பி டு டூ அப்படின்னு சொல்லிட்டு தென் ஷீ கேம். வந்துட்டு ஒரு 2-3 பேக்ஸ் ஃபுல்லாகவே அவங்களோட க்ளோத்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சொல்லிவிட்டு ஷி சாட் டவுன் அண்ட் ஷி செட், நான் மேம் இது சீரியலுக்கு பண்ணணுமா அப்படின்னு. இல்லை இது வந்து சும்மா நீ பண்ணு வைஷ், நான் அதில் ரீல்ஸ் போடுறேன், ஐ வாண்ட் டு டூ சம் ரீல்ஸ், ஒரு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ ஐ வாண்ட் டு அந்த என்னோடய ப்ரொஃபைலில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், இதெல்லாம் தான் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஓகே மேம், தாராளமாக நம்ம வில் ரீக்ரியேட் நியூ டிசைன்ஸ், நம்ம நியூ டிசைன்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணலாம், வில் டூ ஆல் தட். ஷி டுக் அபவுட் அ டே, ஒரு நாள் எடுத்தாங்க. த நெக்ஸ்ட் டே வந்து என்கிட்ட உட்காந்து எல்லாமே இந்த ட்ரெஸ்க்கு இப்படி பண்ணலாம். தென் ஷி வாஸ் ஓப்பன் ஃபார் அ லாட் ஆஃப் ஐடியாஸ், நிறைய ஐடியாஸ், இது பண்ணலாம் அது பண்ணலாம். அண்ட் வீ டுக் அ லாட் ஆஃப் டைம் டு சிட் அண்ட் டிஸ்கஸ். இதெல்லாம் முடிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு செட் வந்து நான் சொன்னேன், மேம் நான் ஒரு 3 ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், யூ கம் டவுன் அண்ட் போட்டு பாருங்கள், இஃப் யூ ஃபீல் த ஃபிட் இஸ் நைஸ், அதுக்கப்புறம் அடுத்தது பண்ணு. பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் பர்சனலைஸ். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவங்களோட பாதி ட்ரெஸ்ஸஸ் வந்து கன்வெர்ட்டட் ஃப்ரம் சாரீஸ். சம்டைம்ஸ் அவங்களே எனக்கு கொடுத்துருவாங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் செட் நான் சொன்னேன்ல பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க இந்த சாரி எனக்கு பிடிச்சிருக்கு, இது நம்ம என்ன பிளான் பண்ணலான்னு கேட்பாங்க. வி போத் வில் டிஸ்கஸ். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட ஃபேவரட் சாரி எடுத்து வச்சது, அவங்க அம்மாவோட சாரி, அவங்களோட சித்தி சாரி, அவங்க பர்சனலாக வாங்கின சாரீஸ், அவங்க சமந்தா மேமோட சாரி, அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்கு வந்த ப்ரொமோஷன் சாரியை தான் கன்வெர்ட் பண்ணுறேன். இல்லை, இவங்க பிக் பாஸ்க்கு நம்ம பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் தெம் ஸ்டார்டட் டு கான்டாக்ட் மீ. நாங்கள் உங்களுக்கு அவங்க சாரி கொடுக்குறோம், நீங்கள் வந்து அவங்களுக்கு அமுச்சு விடுங்க, லைக் அந்த மாதிரி. பட் சி அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நம்ம கேட்கணும். ஸோ நீங்கள் இப்போ இந்த கிரேப் சாரி எல்லாம் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, ஒரு ப்ளூ கலர் ஸ்லீவ்லெஸ் ஒரு இப்படி நெக் டாப் மாதிரி அவங்க ஒன்று போட்டிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த சாரி கிளாத் மாதிரி தான் ஆக்சுவலி. ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த அவங்க ஃப்ராக்ஸ் எல்லாம் போட்டது எல்லாமே ஒரு சாரியை கன்வெர்ட் பண்ணது தான். 2 பார்டர் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்டைல் மாதிரி பண்ணிட்டு, தட்ஸ் ஹவ் வி டிட் லாட்ஸ். அவங்க ஆக்சுவலி நிறைய இருக்குது. பட் அவங்க இப்போ கேம் சீசனாக இருக்கிறதுனால ஷி இஸ் நாட் ஆக்சுவலி வேரிங், ஐ திங்க் ஸோ, அப்படி தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் ஹர் திங்ஸ் ஆர் ஃப்ரம் சாரீஸ். அண்ட் அவங்களோட சாரீஸ் ரொம்ப இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் நம்ம சோர்ஸ் பண்ணி எடுத்து அதுக்குன்னு ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணி அந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் அதுதான் நிறைய ஆர்டர்ஸும் உங்களுக்கு வரும். அண்ட் எவ்ரி டைம் வி டெல் தம், மேம் இது கஸ்டமைஸ் பண்ணது, எல்லாருமே அதே மெட்டீரியலே கேட்பாங்க. ஸோ அதான் சொன்ன, மேம் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணது, லைக் அவங்களோட சாரிலேருந்து எடுத்து பண்ணோம். ஸோ அதுதான் ஆக்சுவலி அங்கே ஒரு ஃப்ரேம் அவங்க கிரியேட் பண்ணது வந்து சாரி டு ட்ரெஸ். ஸோ இப்போ அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போ தான் சொன்னாங்க பிக் பாஸ் போகிறேன்னு? அதான் ஒரு போகிறதுக்கு ஒரு 3 days to 4 days முன்னாடி தான் சமந்தா மேம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, பவித்ரா பேசணும், ஒரு விஷயம் சொல்ல போகிறா, நீ ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி அப்படின்னா. ஐ செட், என்ன விஷயம் சொல்ல போகிறாங்க, என்ன ஆகுது? தென் ஷி செட் இஸ் கோயிங் இன்டு பிக் பாஸ். மேம் இது முதல்ல சொல்லக்கூடாதா மேம், எவ்வளோ பெரிய விஷயம், யாருக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். ஐ வில் பி ஸோ ஹாப்பி. இட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ. எனக்கு to give me and to trust me on that platform was it was a very ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அது எந்த காஸ்டியூம் அவங்க உள்ளே போயிட்டு உங்களது வியர் பண்ணது நீங்களே ஃப்ரேமில் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு ஃபீல்? எல்லாமே ஃபீலே பண்ணாமல் சொல்கிறேன், எல்லாமே அவங்க போட்ட நைட் சூட்லேருந்து எவ்ரி திங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்க அந்த கேரி பண்ண ஸ்டைலே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் இயரிங்ஸ், ரொம்ப ப்ராப்பரான ஆக்சசரிஸ், அதை அவங்க போட்டுக்கிற செய்யுது. அதுலேயே தெரிஞ்சிடும் லைக் ஹவு சிம்பிள் எலிகெண்ட்டாக அதை ட்ரெஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ட்ரெஸ் கொடுத்து அனுப்பியிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரெஸ் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்து? இல்லை, சி வாட் வி டிட் இஸ், அந்த ஒரு மாதம் டைம் இருந்ததுலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 33-34 ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். பட் உள்ளே போனது வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ட்ரெஸ்ஸஸ் வேர் ரிஜெக்டட் பை த சேனல் அண்ட் ஸ்டஃப். பிகாஸ் சம் இந்த பொலிட்டிக்கல் சைன் இருக்கக்கூடாது, அனிமல்ஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது இருந்தது. ஸோ அதிலே வந்து சர்டன் க்ளோத்ஸ் வேர் நாட் டேக்கன் இன். நிறைய க்ளோத்ஸ் அந்த மாதிரி க்ளோத்ஸ் போகாத இருந்ததே கொஞ்சம். ஆக்சுவலி அதெல்லாம் நல்லா ஸ்டைல் பண்ண ஒரு க்ளோதிங்.
இப்போது வீக்லி நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களா இல்லை மந்த்லி அவங்களுக்கு வந்து அப்படியே சென்ட் பண்ணிடுறதா எந்த மாதிரி? வீக்கில் கொடுக்கறது மட்டும் அந்தந்த வீக் கொடுப்போம். இப்போ நான் அந்த வீக்குக்கு பண்ண போகிறேன்னா அந்த வீக் நாங்கள் கொடுத்தோம். அந்த வீக்குக்கும் சம்டைம்ஸ் போகும், இல்லை அந்த வீக்கெண்டு கொடுப்போம். வீக்குக்கு இப்போது இந்த ஒரு ஐ திங்க் ஒரு 8 வீக்ஸ்க்கு கிடையாது. பிகாஸ் தேவர் வேரிங் தேர் ஓன் க்ளோத்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டாஸ்க் எல்லாம் இருக்குல்ல, அதனால ஐ திங்க் அவங்க அதான் போட்டுக்கிட்டாங்க. பட் அந்த வீக்கெண்டுக்கு யூஸ்வலி நாங்கள் அந்த வீக் அமிச்சிடுவோம், ஒரு வெட்னஸ்டேக்குள்ளே அமிச்சிடுவோம். அவங்க வியர் பண்ணுற காஸ்டியூம்ஸ் ஆப்வியஸ்லி வந்து பல ப்ரைஸ் இருக்கும், செம்மையாக இருக்கும், இதெல்லாம் வந்து லேக்ஸ்லலாம் இருக்கும் அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வருது. ஸோ ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனராக கேன் யூ டெல் லைக் உண்மையாகவே எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி, அண்ட் அந்த ப்ரைஸோட ஒரு இது இருக்குல்ல, ஒரு கைண்ட் ஆஃப் ரூமர் மாதிரி கூட சொல்லலாம். 1500 மேக்ஸிமம் வந்துடும். அவங்களோட டாப் ஸ்கர்ட் எல்லாம் வந்துடும் அதெல்லாம். அண்ட் அதுக்கு கம்மி பார்த்தீங்கன்னா அவங்க டாப் மட்டும் ஸ்டிச் பண்ணுறோம், இல்லை ப்ளவுஸ் மட்டும் பண்ணுறோம், சாரி வாஸ் கொலாப் ஃப்ரம் சம்படி எல்ஸ்னா அந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ அவ்வளோதான். ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பிக் பாஸ். ஆமாம், அவங்க நிஜமாவே நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், இவங்களை இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லாம் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வைஷு வந்து பயங்கரமாக சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு. பட் வைஷு வந்து ரொம்ப ரீசனபிளாக சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வந்து அடிபட்டு தான் வந்திருக்கோம், திட்டு வாங்கி வந்திருக்கோம். அப்படி தான் வி க்ரோ அப். எடுத்தோடனே பர்ஃபெக்டாக யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இட் ஆல் கம்ஸ் ஸ்லோலி. எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். ஸோ ஐ ஃபெல்ட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக நம்ம கிளைண்ட்ஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தோன்னா ரீச்சும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம டெய்லர்ஸ்க்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், நாங்கள் சாப்பிடணும், ஆல் தட் இஸ் தேர், அதெல்லாமும் இருக்குது. ஸோ வி வர் திங்கிங் தட் ஒரு டீசென்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டோன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் பீப்புள். ஃபார் ஒன் ப்ளவுஸ் ஒரு ஒன் சாரி ஒன் ட்ரெஸ்க்கு பெரிய பில்லெல்லாம் கொடுத்தோன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் போக மாட்டேன். பவித்ராக்கு பதிலாக தர்ஷிகா இருந்திருக்கலாம், அவங்களே அந்த கேம் விளையாண்டாங்க, பவித்ரா அந்த அளவுக்கு ஒன்றும் விளையாடல அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்க நியர் ஆகிட்டு இருக்காங்க ஃபைனலிஸ்ட்டை. இந்த நேரத்தில் இந்த ஒரு டாக், ஸோ ஒரு ஃப்ரெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு வெல்விஷராக அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் நிஜமாகவே ஃபெல்ட் அ லிட்டில் பேட். ஆக்சுவலி இதை நாங்கள்லாம் ஃபிங்கர்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி தான் உட்காந்துருந்தோம். பட் இதுக்கு மேலே ஐ திங்க் ஷீ வில் புட் மோர் எஃபர்ட். ஷீல் டெஃபினெட்லி புட். மேபி அவங்க போட்ட எஃபர்ட் வந்து இப்போ தான் இந்த ஃபுல் ஃப்ளெட்ஜில் அவங்களுக்கு வருது. அண்ட் அவங்க வந்து இந்த டீம் சேர மாட்டாங்க. ஷி வாண்ட்ஸ் டு பி அன் இண்டிவிஜுவல் பர்சன் அண்ட் தட் இஸ், அது ஒரு நல்ல விஷயம். அவங்கள வந்து காட்டுறதுக்காக தான் உள்ளே போயிருக்காங்க, அதனால் அதை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீமை சேர்த்து நீங்கள் எல்லாம் சேர்த்து அந்த ஒருத்தரை டார்கெட் பண்ணி செய்கிறது வந்து அவங்க அந்த டீமில் சேர மாட்டேங்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் பீங் லிட்டில் ஃபேர் அண்ட் தட் இஸ் நைஸ். முத்து, ஜாக்லின், மஞ்சரி ஒரு கேங்கோ இல்லை இந்த மாதிரி செட்டாக இருந்துருவாங்க. பவித்ரா ஒரு மாதிரி தனியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி இருக்கா பவித்ரா அந்த மாதிரி அவங்க ஆக்குறாங்க? இல்லை, ஆக்சுவலி இப்போது முத்துக்குமரன் சார் வந்து ஒரு கேங் ஃபால் பண்ணி இது பண்ணாங்க, இது அந்த ஃபோட்டோ ஏதோ எடுக்கிறதுன்னு. பட் லாஸ்ட்டில் அவருக்கு பேக் ஸ்லாஷ் ஆச்சு, சம்மன் எல்ஸ் அதை பிக் பண்ணாங்க அண்ட் ஹீ கேம் அண்ட் சாட் டவுன் அந்த மாதிரி. ஸோ வி டோன்ட் நோ எப்போ எது நடக்கும் அதுன்னு நம்மளுக்கு தெரியாது, வி டோன்ட் நோ. பட் அவங்க வந்து கரெக்டாக ஓகே, நம்ம இந்த பக்கம் இருந்தாலும் பிரச்சனை, அந்த பக்கம் இருந்தாலும் பிரச்சனை, நம்ம பாட்டி கரெக்டாக ப்ளே பண்ணலாம். அவங்க ஸ்கோர் பற்றியும் யோசிச்சாங்க, அவங்களோட எஃபர்ட்டும் போடுறாங்க. பட் ஐ திங்க் ஷி கேன் டூ லிட்டில் மோர். இன்னொன்று என்ன, பவித்ரா வந்து இப்போ இந்த டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்லேயே ரொம்ப புலம்புவாங்க உட்காந்துட்டு, என்ன பண்ணாலும் பாயிண்ட்ஸ் வர மாட்டேங்குது, விளையாடுறாலும் லக்கும் அமைய மாட்டேங்குது, லக்கில் இருக்க எல் கூட வர மாட்டேங்குது. ஏன் அவங்க அந்த அளவுக்கு அன்லக்கா ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ ஒரு 5 பேர் 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தங்க அட்லீஸ்ட் மோட்டிவேட்டாவது பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள கார்னர் பண்ணல, பட் யாருமே அவங்கள எடுத்து கொடுக்கல. போ பவி, நீ பண்ணு பவின்னு அந்த மாதிரி ஒரு புஷ் கொடுக்கல. அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அது பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே கரெக்டாக அவங்க ஸ்பீடு இருக்கிறதும் சரி எடுக்கிறதும் சரின்னு அவங்க யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. யாரும் இந்த புஷ் பண்ணிட்டு போகிறது, இந்த வைலண்ட்டாக போகிறது, கத்திட்டு போகிறது, நீ அவனை தள்ளு நான் இவனை தள்ளுறேன் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபேராக ப்ளே பண்ணலாம், எவ்வளோ தூரம் போகுதோ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் மேபி அவங்க பாயிண்ட்ஸ் போயிட்டே இருந்ததுனால ஐ திங்க் அந்த லாஸ்ட் மினிட்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஷி ப்ரோக். தர்ஷிகாக்கா இருந்ததா சரி, மற்ற மஞ்சரி, அன்ஷிதா, ஜாக்லின் இப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த ஃப்ரெண்டாக பவித்ரா எப்பயுமே வின் பண்ணிட்டாங்க. யாருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் ஓடி போய் உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஹீலிங் பண்ணுறதுங்கிறது தான் இவங்க முக்கியமாகவே வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதுதான் பவித்ராவில். இப்போ நாங்கள் காஸ்டியூம்ஸே பண்ணிகிட்ருக்கோம். மேம் இன்றைக்கி என்னால் முடியல, மேம் நாளைக்கு பரவாயில்ல வயசு டைம் எடுத்துக்கோ, ரிலாக்ஸ்டாக பண்ணு, டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அப்படி இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷில் டெல். இதான் அந்த அளவுக்கு ரொம்ப பேஷண்ட், ரொம்ப மற்றவங்களோட அந்த இடத்துல ஒரு தடவை நின்று பார்ப்பாங்க. ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ ஹியூமன் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட ஹார்ட்டையும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கமிங் டு ராஜலக்ஷ்மி, நீங்கள் நமிதா அவர்களோட பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு கேள்விப்பட்டோம். ஸோ எவ்வளோ வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் 2018 நமிதா மேம் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிக் ஸ்டார் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எப்போவுமே சரி ரொம்ப காமாக தான் இருப்பாங்க. பட் பிக் பாஸில் பார்த்திங்கன்னா அவங்கள ஆல்ரெடி
ஃபஸ்ட்டு சீசன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள போர்ட்ரேட் பண்ண விதமே வேறு விதமாக இருந்துச்சு. பட் இன் பர்சன் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. ஒரு அந்த இப்போ இருக்க சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக ஆக்ட்ரஸ் ரேஞ்சுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க சீரியஸ்லி. பட் இவங்க அந்த மாதிரி கிடையாது. எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அது ரொம்ப கரெக்டாக கொடுப்பாங்க. அது மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஷூட்டாக இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். பிக் பாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை யாருமே சீரியஸ்லி. இப்பயுமே அவங்க வீட்லேயும் சரி, எந்த ஷூட் பிளேஸ்லனாலும் சரி, அவங்க ரொம்ப அது பார்ப்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு டிப்ஸ் கேட்டிருந்தேன் மேம். நான் எப்போவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க. மேம் என்னென்ன பண்ணுறீங்க மேம் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் கேட்டேன். உடனே நான் உனக்கு சென்ட் பண்ண சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் எல்லா டிப்ஸும் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸ்டில் வந்து ஒரு ஷூட்டில் அந்த மாதிரி லாஸ்ட் மந்த் ஷூட் அப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து தொப்பை அதிகமாக இருக்குது மேம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இரு நான் உனக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதையுமே இன்ஸ்டாவில் ஞாபகம் வச்சுருந்து அதுக்கு அடுத்த வீக் வேறு அந்த டிப்ஸ் வீடியோலாம் எனக்கு சென்ட் பண்ணாங்க. ரொம்ப ஸ்வீட் அவங்க. பட் அதான் அவங்க பார்க்குற அவ்வளோ அழகாக இருக்கும் போது அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக்கப் போடல. ஆல்ரெடி ஒரு மேக்கப் போட்ட மாதிரி தான் இருப்பாங்களே அவங்க ரொம்ப கலர் வேறு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ப்ளஷ் போட்ட மாதிரியே இருக்கும். அந்த ஸ்கின்னே சூப்பராக இருக்கும். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பிஃபோரே ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்கின் கேர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தான் நான் மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிருவோம் நாங்கள். அவ்வளோதான். அவங்க ரொம்ப ட்ராமேட்டிக்காலாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்கின் ஃபினிஷில் தான் கேட்பாங்க. அண்ட் இப்போ நம்ம இப்போ ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது எப்பயுமே ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும்ல. அவங்களுக்கு நம்ம ஒழுங்காக பண்ணாதான் அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஒரு சின்ன கிளாஷோ இல்லை பேட் நேமோ வந்துருச்சுன்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆகிடும். இப்படின்னு பல மைண்டில் வந்து பல போராட்டங்களோட தான் வந்து தொடங்குவீங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த ஆர்டிஸ்டஸ் கூட ட்ராவல் பண்ணுறது? மேம் சீரியஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீரியலில் மெயின் ரோலே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களாம் பெயிண்ட் பண்ணி கொலாபரேஷன் வாங்கிக்கலான்னு கேட்பாங்க. பட் கேட்டுட்டு நம்ம போய் சரி ஓகே நம்ம ஒரு கொலாபரேஷன் மூலமாக ஓகே நெக்ஸ்ட் லெவல் நம்ம பேஜ் டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பட்டிங் ஆர்டிஸ்ட் எஸ்பெஷலாக நான் இப்போ ஓரளவு வந்திருக்கேன். பட் இன்னும் என்னை விட கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ ஆர்டிஸ்டே கூப்பிட்றாங்க நம்ம போய் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் பண்ணுறாங்க. பட் ப்ராப்பராக அவங்க ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்லை. அதை பொடி இதை எடு என்ன இது பண்ண அதை பண்ணு சொல்லிட்டு ஒரு இர்ரெஸ்பெக்டிவாகவே ட்ரீட் பண்ணுறாங்க. இன்னமும் நிறைய பேர் பண்ணுறாங்க. நானே லாஸ்ட் இயர் ஒரு ஆர்டிஸ்டோட ரொம்ப மொக்க வாங்கிட்டு வந்தேன். அது இட் வாஸ் a very bad experience. சீரியஸ்லி அது ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஃபீல்டு வந்தோன்னு கூட சில டைம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து அதுக்கு மேக்கப் போட்டாங்க. பட் நான் வந்து அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அதே ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி ஆட்டிடியூட் அப்படிதான். ஷீ இஸ் ஆக்சுவலி pretty well known and அவங்களுக்கு பட் இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வேறு மாதிரி ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஸ்வீட்டஸ்ட்டும் இருக்காங்க. அண்ட் சம்படி ஹூ சில பேர் வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணுற விதமே வேறு. சம்டைம்ஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கால்ஸ் வரும். எனக்கு வந்து காஸ்டியூம் இப்போ எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு இன்னும் 10 மினிட்ஸில் வேணும், என் டைரக்டர் கேட்குறாங்க அப்படி இப்படி. நாங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு சரி ஓகே மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு சைட் பை பண்ணிட்டு அவங்களுக்கு நாங்கள் எடுப்போம், சர்ச் பண்ணுவோம், ஃபோட்டோஸ் அனுப்புவோம், எல்லாமே செய்வோம். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த எடுத்து வச்சுட்டு நாங்கள் சொல்லிடுவாங்க என்னோட சைஸ்க்கு நீ வந்து அதை ஆல்டர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோ, நான் சொல்கிறப்ப நீங்கள் அமுச்சு விட்ருவோம். அதுக்கப்புறம் எதுவுமே ஒரு பேச்சு மூச்சே இருக்காது, ஒரு கால் இருக்காது, எங்கள் காலை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இல்லை அந்த ட்ரெஸ் நாங்கள் அமுச்சிட்டோம் வந்து சேர்ந்துருச்சா. இதில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற விஷயம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த போட்டரோ டான்ஸோ அவங்களுக்கு பேவும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்களோட இதுலேயே யூஸ்வலி கொலாபரேஷன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிக்கப் ட்ராப் மட்டும் மேம் நீங்கள் பே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. டி நகர்ந்து போகணுன்னா இட்ஸ் நாட் தட் வி ஆர் நாட் ரெடி டு டூ இட். நாங்கள் அப்படி கிடையாது. பட் தட் இஸ் அ வே ஆஃப் அக்னாலஜிங் தட் அந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி. ஸோ அதுவும் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் அது கொலாப் பண்ண மாட்டாங்க, ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னே ஒரு டிசைன் பண்ணி ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அது எது மேம் நிறைய எவ்ரி பிக் டிசைனர் இருந்து எல்லாம் பட்டிங் டிசைனர், பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட், பிக்கெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொலாபரேஷனில் வந்து சில டைம் மாட்டிக்கிறாங்க. கொலாப்ன்றது எதுக்காக பண்ணுறோம்? ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொமோஷனுக்காக தான் ஆப்வியஸ்லி பண்ணுறோம் இல்லையா? சிஸ்டம். ஸோ கொலாப் கொடுக்கறதே கிடையாது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற வரையும் ஸ்வீட்டாக பேசுறது, ராஜி இருக்கட்டும், வைஷுவாக இருக்கட்டும், எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படியே ஸ்வீட்டாக பேசுவாங்க. அங்கே நம்மளை அவ்வளோ இதுவாக பார்த்துப்பாங்க. அவ்வளோதான். ஜுவல்ஸ் ஆல்சோ அந்த காஸ்டியூம் வரவே வராது. ரெண்டல் கிடையாது, கொலாபரேஷன்ல கொலாப் போட்டு கொடுத்துருவோம். அது வரவே வராது. அது கொலாபரேஷன் ஆகாது. ஒன்றும் இல்லை, நேற்று ராத்திரி எங்களுக்கு ஒன்று நடந்தது. இவங்களுக்கு வந்து ஒருத்தங்க ஒரு இன்னும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நாங்கள் ரெண்டல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். லெஹங்கா சாரீஸ் எல்லாமே நாங்கள் ரெண்டல்ஸ் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க கேட்டிருக்காங்க. இவங்களும் வந்து ஆக்சுவலி நாங்கள் அப்போ தான் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு போனாங்க, நான் என் வீட்டுக்கு போனேன். லைக் வி ஃபினிஷ் ஃபார் த டே. சரி முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்க கால் பண்ணிட்டு இவங்க எனக்கு கால் பண்ணி வைஷ் இந்த மாதிரி கேட்குறாங்க, ஸோ நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க வாங்க மேம் நம்ம பேக் பண்ணி அமுச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னோம்.
எல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலி அவங்க கொலாப் சொல்லவே இல்லை, அவங்க சொன்னது ரெண்டல். ஸோ அதுக்காக ரெண்டல்னால் எங்களுக்கு ரெண்டல்னால் ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது, கொலாப்னா தனி ப்ராசஸ் இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதனால் ரெண்டல் சொன்னோடனே நாங்கள் அதெல்லாம் ஓகே ரெடி பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பேக் பண்ணி வச்சிட்டோம். டோரை சாத்தி பைக்கில் ஏறி இவங்க அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இட் வாஸ் ஒரு 10:30 இருந்தது. ஸோ அவங்க என்ன நினச்சாங்க, ஸோ வீட்டில் இருந்து நம்ம அவங்களுக்கு டன்ஸோ போட்டுடலாம். அவங்க ஃபேமிலி பாவம், அவங்க 2 பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டு and then we opened everything, திருப்பி உட்காந்து எல்லாம் பேக் பண்ணி போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இல்லை நான் ரெண்டல் எல்லாம் சொல்லவே இல்லை, நான் கொலாப் தான் சொன்னேன், நீங்கள் எது கொலாப் எல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ இதுதான் ஆக்சுவலி ப்ராசஸ்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதனால தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நாங்கள் பண்ணுறோம். அதுக்கப்புறமும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அனுப்புகிற அந்த செகண்ட் இன்னும் ஐ டோன்ட் வாட். அவங்க வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கன்னு 100% யாருமே யோசிக்கவே மாட்டோம். நாங்கள் பட்டிங் டைமில் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். பிகாஸ் நாங்கள் இந்த மாதிரி ஓகே பரவாயில்ல இது ஒரு லேர்னிங் அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் மூவ் ஆன் பண்ணியிருக்கோம். பட் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறமே அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறப்போ இட் இஸ் ரொம்ப ஹர்ட்ஃபுல். இப்படி இருக்கிறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 1,000,000% ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க கூட இருக்காங்க. தேர் ஆர் ஃபியூ ஆர்டிஸ்ட் இவங்க கிட்ட தான் நான் பண்ணிப்பேன். அண்ட் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோஸ் அனுப்புறது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எங்களை பற்றி சொல்கிறது செய்கிறது. எங்களுக்கு வந்து அது எங்கள் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேஜில் எங்களுக்கு பேசியிருப்பாங்க, அது வந்து எங்களுக்கே தெரியாது அவங்க எங்களை பற்றி பேசியிருக்காங்கன்னு எங்களுக்கே அவங்க சொல்லவும் இல்லை. பட் டைரெக்டாக தேவ் டோல்ட் அஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கிடக்கிறப்போ இட் இஸ் லைக் நாங்கள் பண்ண எஃபர்ட்டுக்கு ஹையஸ்ட் பேமெண்ட் எல்லாம் செகண்டரி மேம். அது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் எங்கே வேணுமோ அது நம்ம பார்த்துக்கலாம். பட் அந்த அப்ரிசியேஷன் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுள், எனக்கு இந்த நேரத்தில் அமிச்சாங்க, அந்த மாதிரி ஒருத்தங்க பேசுகிறப்போ அது எவ்வளோ நல்லா இருக்கும்ல. கரெக்ட். அண்ட் இப்போ நீங்கள் பண்ணதுலேயே பவித்ரா இல்லாமல் இப்போ வேறு எந்த செலிபிரிட்டிஸ் வந்து உங்களுக்கு லைக் மறக்க முடியாத ஒரு செம்மையாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா யாராக இருக்கும்? நிறைய பேர் இருக்காங்க. வினுஷா மேம் இருக்காங்க, சமந்தா கிரண் மேம். சமந்தா கிரண் இப்போ மேம் அவங்க 2 பேர் அவங்க சன் டிவி விஜய் எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணுறேன். மோஸ்ட்லி சீரியல்ஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அவார்ட் ஷோ கூப்பிட்டாங்கன்னா இவங்க மேக்கப் அவார்ட் ஷோக்கு நிறைய ஷூட்ஸ் கேட்பாங்க, இண்டிவிஜுவல் ஷூட்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷூட்ஸ் அவங்க வந்து அவங்க ஒரு ஷூட் பண்ணுறாங்க, எங்கள் காஸ்டியூம் இல்லைனா எங்கள் மேக்கப் அப்படி எடுத்துப்பாங்க. இல்லைனா அவங்க ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணிட்டு இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எல்லாமே எங்ககிட்ட யூஸ்வலி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. பட் யூஸ்வலி எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், ஹோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எல்லாமே சம்டைம்ஸ் அலர்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். சம்டைம்ஸ் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. அது அங்கே தான் அது. ஏன்னா அந்த காஸ்டியூம் வந்து வேறு எதேனா சேனலுக்கு வேறு எதேனா ஒரு எபிசோடுக்கு வேறு இருக்கிற வேணும்னு அவங்க கேட்பாங்க சம்டைம்ஸ். நமிதா மேம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கும் போதும் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அழகான 2 குழந்தைகள் வேறு இருக்காங்க. ஸோ இந்த மதர் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்களா, மேக்கப்லாம் போடுவோம் பிள்ளைங்களை பற்றி எப்படி இருப்பாங்க? இல்லை ரொம்ப அது ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க 2 பசங்க மேலே அவ்வளோ இன்னும் ஃபோட்டோஸ் அவங்க ரிலீஸே பண்ணல, எந்த சேனல்லுமே ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே ஒரு நல்ல சூப்பர் பேர்னா சொல்லலாம். அவங்களுக்கு ஷூட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படியே கேரிங்காக இது இந்த டைமில் இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாரு. நம்ம நினச்சிருப்போம்ல நமிதா மேம் கூட ஹஸ்பண்ட்னா வந்து ரொம்ப இதுவாக இருந்திருப்பாங்க, அப்படி கெத்தாக இருப்பாங்க. அப்படி இல்லை. இப்போ நம்ம போனால் கூட ராஜி என்ன பண்ணுற சாப்பிட்டீங்களா ஒரு வெரி ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவார். ஸோ ரொம்ப நல்ல டைப். 2 பர்சனுமே ரொம்ப சூப்பர் டைப். நம்ம ஒரு பாப்பா வச்சு மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ட்வின்ஸ் வேறு, 2 பேரும் அங்கங்கே ஓடி ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க லவ்லி மதர். ஆமாம், பியூட்டிஃபுல் மதர். பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னராக பவித்ரா ஆக சான்சஸ் இருக்கா? இட்ஸ் ஆல் மக்கள்கிட்ட தான் இருக்குது. அண்ட் அந்த மக்களை வந்து இன்னும் கொஞ்சம் டு பிரிங் ஹர் க்ளோசரஸ் இட்ஸ் இன் பவித்ரா மேம்ஸ் ஹேண்ட். ஜெயிச்சாங்கன்னா அது வந்து இட்ஸ் அ பிக் கேம் சேஞ்சர் ஃபார் ஹர். எல்லாருக்குமே அவங்க 99% எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும். எவ்வளோ தடைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ஒர்க்கை நீங்கள் நேசித்து நல்லபடியாக பண்ணுறனால அது இன்னும் உங்களுக்கு நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸும் சரி, இன்னும் சூப்பரான ஹப்பீலிங்கான உங்களுக்கான கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும்னு சொல்லி நம்ம சார் வாழ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இட் வாஸ் வெரி ஸ்வீட் டு மீட் யூ. அண்ட் எங்களையும் பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் டு கலாட்டா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.